ஓம் சாந்தி. அனைத்து நேயர்களையும் நமது விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு மனதார வரவேற்கின்றேன். எப்பொழுதும் போல இன்றும் நமது பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் சகோதரர் ராஜு அவர்கள் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை மனதார வரவேற்கின்றேன். முரளியில் மேலும் பார்த்தோம் என்றால் பாபா கூறுகின்றார், நீங்கள் தங்களுக்குள் இணைந்து இருக்க வேண்டும். சில நேரம் பாபா கூறுகின்றார், உங்கள் நிலை அவ்வியக்தமாக இருக்க வேண்டும், ஏகாந்தவாசியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும், அந்தர்முகியாக ஆக வேண்டும் என்கிறார். ஆக இணைந்தும் இருக்க வேண்டும், அவ்வியக்த நிலையையும் உருவாக்க வேண்டும், ஏகாந்தவாசியாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். இந்த இரண்டு விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் சந்நியாசி கிடையாது. நாம் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், துறவற மார்க்கம் அல்ல. இல்லற மார்க்கம் என்றாலே தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, குழந்தைகள் அனைவரும் இருப்பார்கள். நாம் குடும்பத்தோடு இணைந்து இருக்க முடியவில்லையென்றால் உறவின் அன்பையும் பாலனையும் பெற முடியாது. ஒருவர் மற்றவரின் ஆதாரத்தில் இருப்பது போல் இணையக்கூடாது. இவர்களே எனக்கு எல்லாம் என்று இருக்கக்கூடாது. இணைந்திருப்பது என்றால் அதனுடைய பொருள் ஒத்துப்போய் செல்ல வேண்டும். ஒருவர் மற்றவரின் சுபாவ சம்ஸ்காரத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நாம் அனைவரும் பந்துக்கள் என்ற தோன்ற வேண்டும். பாபா மேலும் தாதிகள் நடைமுறையில் அத்தகைய உணர்வுகளை கொடுத்தார்கள். பாபா அனைவரோடும் ஒத்துப்போவார், தாதிகளும் அனைவரோடும் ஒத்துப்போவார்கள். யாருமே தாதியின் பார்வையிலிருந்து வெளியே போக முடியாது. தாதி அமர்ந்திருக்கும் பொழுது சந்திப்பார்கள், பேசுவார்கள், விசாரிப்பார்கள், உடல்நிலையை, சேவையை குறித்தெல்லாம் பேசுவார்கள். சில நேரம் தாதி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று அங்கு அமர்ந்து அவர்களுடைய காரியத்தில் கலந்து உரையாடல் செய்வார்கள், அந்த காரியத்தில் ஈடுபடுவார்கள். பாபா கூறுவார், எந்த காரியம் செய்தாலும் இது குடும்பம், அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவரின் சுபாவத்தை அறிந்து புரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறுவார். சந்நியாசியை போன்று ஒதுங்கி இருக்க கூடாது. ஒதுங்கி இருந்தால் குடும்பம் என்ற உணர்வு வராது. ஆனால் குடும்பம் என்று கருதி நமக்குள் பற்றுதலும் வரக்கூடாது. விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும். சகோதரரே, மேலும் ஒரு முக்கியமான விஷயம் பாபா முரளியில் கூறுகின்றார், நீங்கள் ஞானத்தை தானம் செய்ய வேண்டும், மேலும் குணங்களையும் தானம் செய்ய வேண்டும். இதனை கொடுக்கத்தான் வேண்டும். இதனுடைய ஏதாவது நடைமுறை உதாரணம் யாரேனும் தங்கள் முன் வந்தால் கொஞ்சம் கூறுங்கள். அதாவது ஞானம் மற்றும் குணங்களின் தானத்தை எவ்வாறு தங்கள் வாழ்க்கையின் மூலம் கொடுத்தார்கள்? பாபா ஜானகி தாதியை உதாரணமாக கூறுகின்றார். இம்முரளியில் பாபா கூறியுள்ளார், தாதி ஞான தானம் செய்யாமல் காலை சிற்றுண்டி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இவ்வயதிலும் எழுந்ததும் யாராவது வந்ததும் அவருக்கு பாபாவின் மகா வாக்கியத்தை கூற வேண்டும், பிறகுதான் சாப்பிடுவார்கள். என்ன கர்மம் செய்கின்றாரோ அந்த கர்மத்திலும் படிப்பினை கற்றுக் கொடுத்து குணங்களை தானம் செய்கிறார். தாதிக்கு பாபா கூறுகிறார், இவர் குணங்களை தானம் செய்கின்றார். தியாகம் தபஸ்யாவின் வெளிப்படையாக வாழ்ந்து காட்டினார். இப்பொழுதும் அவர்கள் கூறுவார்கள், என் கையில் பர்ஸ் எதுவும் இல்லை, எனக்கு என்ன தேவையாக இருக்கின்றது, எனக்கு எந்த பைசாவும் தேவையில்லை. இவ்வளவு பெரிய இயக்கத்தின் முக்கிய தலைவியாக இருந்தாலும் அவர்களுடைய பேரில் பேங்கில் ஒரு பைசா கூட இல்லை. எதன் மீதும் விருப்பம் இல்லை. இவ்வளவு சேவை நான் செய்திருந்தாலும் இன்று 2 டிரெஸ் தான் வைத்திருப்பார்கள். ஒரு டிரெஸ் துவைத்து போடுவார்கள், ஒன்றை ஒடித்துக் கொள்வார்கள். அவ்வளவு தியாக மூர்த்தியாக இருந்தார். அவரின் தியாகத்தை பார்த்து அநேகருக்கு தூண்டுதல் கிடைத்தது. தன்னுடைய வாழ்வின் மூலம் அவர் அநேகருக்கு பிரேரணை கொடுத்தார்கள். கர்மத்தின் மூலமாக குணங்களை தானம் செய்தார்கள். வாய் மூலமாக ஞானத்தை தானம் செய்வார்கள். ஆக கர்மத்தின் மூலம் செய்தால் மற்றவர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இவ்வயதிலும் இத்தனை நம்பிக்கை, உற்சாகம் என்பது தாதியிடம் நிறைந்திருந்தது. சகோதரரே, இன்னும் ஒரு கேள்வி முரளி சம்பந்தமாக மனதில் வருகிறது. பாபா விசால புத்தி மற்றும் தொலைநோக்கு பார்வை பற்றி பேசியுள்ளார். ஆக சகோதரரே, இந்த விசால புத்தி மற்றும் தொலைநோக்கு பார்வை இவைகளை குறித்து சற்று விளக்கம் தாருங்கள். ஆதி மத்திய அந்தம் இதனை அறிந்து செயல்படுவதே விஷால புத்தி என்று சொல்லப்படுகின்றது. விஷால புத்தி என்றால் யோசித்து அறிந்து செயல் புரிவார்கள். பேசுவதற்கு முன் சிந்தித்து பேசுவார்கள் என்று பாபா கூறுகிறார். பேசிவிட்டோம், வெளிப்பட்டு விட்டது, அதாவது அம்பு உரையிலிருந்து வெளிப்பட்டு விட்டால் நஷ்டமே நஷ்டம். ஆதலால் பேசுவதற்கு முன்பு நாம் கவனமாக சிந்தித்து அறிந்து பேச வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும்.
அதன் பலனை புத்தியில் வைத்து நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். விஷால புத்தி உள்ளவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருப்பார்கள். தொலைநோக்கு பார்வையுடன் இருப்பார்கள். தியானத்தில் அமரும் பொழுது நமது தூர தேசமான பரந்தாமத்தை புத்தியில் நினைவு செய்வார்கள். பரந்தாம் வரை நாம் செல்ல வேண்டும். விஷாலம் என்பது நமது நடிப்பின் ஆதி மத்திய அந்தத்தை சிந்திப்பது. சத்தியத்தில் நம்முடைய பார்ட் எவ்வாறு இருந்தது, ஆதி காலம் நாம் எத்தனை உயர்வாக இருந்தோம், மத்திய காலம் எவ்வாறு இருந்தது, இப்பொழுது இறுதி நேரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதெல்லாம் சிந்திப்பதுதான் விஷாலமான புத்தி. அதாவது ஒன்று கிடைமட்டமாக மற்றொன்று செங்குத்தாக. இங்கே அமர்ந்தாலும் ஒரு நொடியில் புத்தியில் பரந்தாமத்திற்கு சென்று விடுவதுதான் தொலைநோக்கு பார்வை என்று கூறப்படுகின்றது.